இந்திய நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் எனது 79வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா ஆகட்டும், சுதந்திர தின விழா ஆகட்டும், இந்த பெரம்பூர் வீனஸ் பகுதியில் சீரும் சிறப்புமாக அருமையாக அன்ச்பாய் ஹேம்ராஜ் கட்டாரியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக திரு உத்தம்சந்த் கட்டாரியா குடும்பம் இணைந்து பிரம்மாண்டமாக விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்றனர். சென்ற ஆண்டு போல இந்த ஆண்டும் பொதுமக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளாகட்டும், பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களாகட்டும், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், விலையில்லா அரிசி போன்ற பல நலத்திட்ட உதவிகளை பல வருடமாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் திரு உத்தம்சந்த் கட்டாரியா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் குடிமகன் என்பதில், இந்திய நாட்டின் குடிமகன் என்பதில் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும். அத்தகைய வகையில் உத்தம்சந்த் கட்டாரியா அவர்கள் நம் பகுதியில் இருப்பதற்கு நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை அவரிடம் சென்று இந்த ஏரியா மக்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது உடனடியாக செய்யலாம் என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அவரிடம் இருந்து வரும். பல முறை யோசிச்சு பார்த்துருக்கேன். நிறைய ஜெயின் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் கூட பழகிருக்கேன். எப்படி இது இவரால் மட்டும் சாத்தியம் அப்படின்னு பல முறை அவரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், என்னுடைய கொரோனா காலகட்டத்தில் வறுமையின் உச்சத்தில் நான் தள்ளப்பட்டேன். அந்த நேரத்தில் ஒரு இட்லி வாங்குவதற்கு கூட என்னிடம் பணம் இருக்காது. அந்த நேரம் பசி என்னை உணர்த்தியது, ஒரு மனிதனாக மாற்றியது. அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு வேளை சாப்பிடும் பொழுதும் ஏழை மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாதம் பல உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார். சொல்ல வேண்டும் நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் சென்டர் ஆகட்டும், இலவச மருத்துவமனைகள், இலவச பள்ளிகள், பல பள்ளி மாணவர்களுக்கு கல்விக்கான பண உதவியாகட்டும், இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா டொன்போஸ்கோ கல்வி மாணவர்களுக்கு சீருடை வழங்கியிருக்காரு. ஸ்ரீ பத்மசேஷாத்ரி பள்ளி மாணவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு தேவையான மதிய உணவுக்கான பண முடிப்பை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காரு. இந்த மாதிரி பல விஷயம் ஒரு பல 100 வருடங்கள் செய்யணுன்றது என்னுடைய முதல் கட்ட வேண்டுதல். இந்த நேரத்தில் அவருக்கு பின்னாடி அந்த குடும்பமும் எடுத்து இந்த விஷயத்த பல விஷயம் இந்த பகுதி மக்களுக்காக செய்யணும். உண்மையாவே வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த வாழ்த்தட்டும் என்ற பொழுது உத்தம்சந்த் கட்டாரியா குடும்பத்தை 100 ஆண்டு வாழ்க்கணும் மக்கள் ஒவ்வொருவரும். ஏன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இன்னைக்கு நான் அதை பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் அப்படி கையேத்து கும்பிட்டு அவங்க கண்ணில் கண்ணீரோட அந்த சாப்பாடு வாங்கிட்டு போகும் பொழுது நன்றி சொல்லிட்டு போற விஷயம் உண்மையாவே என்ன பணம் கொடுத்து உதவினா கூட அந்த மாதிரி கிடைக்காது. உண்மையாக இல்லாமை வேண்டும், இல்லாமை இல்லாத இந்தியா அமைந்திட வேண்டும் என்று எல்லா மக்களுக்கும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஏங்க இவ்வளோ இஷ்டங்க. இந்த 10 நாட்களுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன வேணும் போய் கேளு பிரவீன், என்னால வர முடியல, நீ போய் கேளு, என்ன வேணும்னு பண்ணு அப்படின்னு சொல்லி உதவுன ஒரு மனிதர். உண்மையாவே என்ன சொல்றதுன்னே தெரியல. கடை 7 வள்ளர்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த 7 வள்ளர்களுக்கும் மேலே ஒரு 8வது வள்ளல் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கு பின்னாடி பல அரசியல் பிரபலங்கள் இருந்தாலுமே புரட்சி தலைவி அம்மாவை கொஞ்சம் சொன்னாங்க. அதுக்கடுத்து சொல்ற ஒரே வார்த்தை உத்தம்சந்த் கட்டாரியா. எங்க பெரம்பூர் பகுதியில ஜமாலியா பகுதியில போய் கேட்டாலே சொல்லுவாங்க. சவுகார்பேட்டை பகுதி, எந்த பகுதிக்கு போய் உத்தம்சந்த் கட்டாரியாவை பத்தி கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உயர்ந்த உள்ளம் படைத்தவர். உடையில் மட்டும் வெண்மை நிறம் கிடையாது. அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி உத்தமமான ஒரு மனிதர், நினையே அற்றவர். உண்மையாவே அவருடைய பணி சிறக்கணும்ன்றதை இந்த நேரத்தை வாழ்த்துற. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துகள். இந்த மீடியா நண்பர்களுக்கும் வல்லவர்களுக்கும் அதான் நன்றி. வருடம் மக்களுக்கு உதவி பண்ணுறீங்க. உங்களோட தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது? இப்ப வர சட்டமன்ற தேர்தலாம் வருது, அதுக்கு எப்படி பார்க்கணும்? இப்ப மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு எப்படி பார்க்கணும்? மக்களுக்காக எல்லாமே அமையணும். அவருக்கு அடிப்படை பொருட்களெல்லாம் கிடைக்கணும். நீங்க என்னென்னலாம் சார் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு? நீங்க என்னென்ன ஸ்கூல்ல பத்தி சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல். நான் பண்ணது எதுவுமே இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. பண்றதெல்லாம் அங்கேருந்து மெசேஜ் வரும், என்ன பண்ணுன்னு சொல்றதுக்கு என் கை பண்ணல. உங்களுக்கு என்ன சார் ஆசை? என்னென்னலாம் பண்ணணும்? எனக்கு என்னன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்,
நல்லபடியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அவ்வளவுதான். சாப்பாடு கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கணும். சாப்பாடு பிரச்சனை அது அந்த எனக்கு ஒரு பிரச்சனை வந்து சாப்பாடே இல்லாம அங்கிலேருந்து நான் யோசனை பண்ணேன். சாப்பாடு இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். துணி இல்லை, காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு சாப்பாடுன்னு ஒரு இது இல்லைன்னா எவ்வளோ பாதிப்புன்னு நமக்கு தான் தெரியும். அது நான் அனுபவிச்சுக்கிறேன். அதனால சொல்றேன் சாப்பாடு பற்றி. சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேவை. இன்று 79வது சுதந்திர தினவை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து நண்பர்கள் குழுவுக்கும், அனைத்து உடன் பணியாற்றிய எங்கள் அருமை நண்பர் உத்தம்சந்த் கட்டாரியா குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவுக்கு இப்போது வருடம் சீரும் சிறப்புமாக முன்னின்று நடத்தும் உத்தம்சந்த் கட்டாரியா குடும்பத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவுக்கு வருகை தந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் மேடம் அனுஷா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதா சந்திரசேகர் அவர்கள் மேடம் வந்திருந்து எங்களுக்கு சிறப்பு செய்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சின்னத்திரை நியூலி எலெக்டட் பிரசிடென்ட் மிஸ்டர் பரத் வந்திருந்தார், அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேடம் லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர் ஜென்னி மேடம் அவங்க வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் நாங்கள் இந்த உத்தம்சந்த் கட்டாரியா குடும்பத்தின் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் சீரும் சிறப்புமாக இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கட்டும், ரிபப்ளிக் டேவாக இருக்கட்டும், இந்த பெரம்பூர் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் எங்கள் நண்பர்கள் குழு உத்தம்சந்த் கட்டாரியா குடும்பம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.